الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பு நிறைந்த சகோதரர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை சிறப்பு நேரலையில் நேற்றைய தினம், அதாவது 19 நவம்பர் 19 உலக கழிப்பறை தினம் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருப்பதை முன்னிட்டு கழிப்பறை குறித்த ஒரு இஸ்லாமிய பார்வையை நாம் பார்க்கவிருக்கிறோம். வேர்ல்டு டாய்லெட் டே என்று இந்த நாளை சொல்லுகிறார்கள், 19ஆம் தேதியை. இதனுடைய லட்சியம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக இப்படி ஒரு நாள் கடைபிடிக்கப்படுகிறது என்று பார்த்தால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யூனிசெஃபினுடைய அறிக்கையிலே உலகம் முழுக்க வாழுகின்ற மக்களில் சுமார் 420 கோடி மக்கள், வேறு சில அரபு பத்திரிகைகளிலே 450 கோடி மக்கள் சுகாதாரமான கழிப்பறையை இன்னும் பெறவில்லை என்பதற்காக, அது குறித்த ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இது இந்த நாள் அனுசரிக்கப்படுவதனுடைய காரணம். இதனுடைய நோக்கம் என்ன, எதை அடைவதற்கு இந்த நாள் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த முனைகிறது என்றால், 2030ஆவது ஆண்டுக்குள் உலகம் முழுக்க வாழுகின்ற அனைவருக்கும் சுகாதாரமான கழிப்பறையை உறுதி செய்வது, அதற்காக உழைப்பது, அதற்காக அரசுகளுக்கு மத்தியிலே ஐக்கிய நாடுகள் சபை விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அரசு தன் குடிமக்களுக்கு இடையிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அவருடைய பொருளாதார பற்றாக்குறை தான் தனி கழிப்பறை கட்டுவதற்கு அவர்களுக்கு தடையாக இருக்கும் என்றால் அதற்கு மானியம் தருவது என்கிற அளவில் மக்களை அதை நோக்கி ஊக்கப்படுத்துவதும் முந்தி தள்ளுவதும் தான் அரசினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். 2030க்குள்ளாக அனைவருக்கும் சுகாதாரமான ஒரு கழிப்பறை கிடைக்க வேண்டும் என்பது இந்த நாள் கடைபிடிக்கப்படுவதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். அதுபோல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனிசெஃப் என்கின்ற அந்த துணை பிரிவு ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு நாளும் சுமார் 1000 சிறுவர்கள் என்றால் 10 வயதுக்கு உட்பட்டவர்கள், 1000 சிறுவர்கள் சுகாதாரமற்ற கழிப்பறையை பயன்படுத்துவதன் காரணமாக வருகின்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு மரணத்தை அடைகிறார்கள். தினமும் 1000 பேர் சிறுவர் மரணம் தினமும் 1000 நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் சுகாதாரமற்ற கழிப்பறையை பயன்படுத்துவதனால் வரக்கூடிய நோய்களால் என்று யூனிசெஃப் அறிவித்திருக்கிறது. இவற்றையெல்லாம் மையப்படுத்தித்தான் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. கழிப்பறை என்பது மனித வாழ்வில் அன்றாடம் பயன்படுத்த வேண்டிய ஒரு இடம். மனிதன் சாப்பிடுகிறானா இல்லையோ, நோன்பு நேரத்தில் சாப்பிடுறதனுடைய சாப்பாட்டு அளவு குறைந்துவிடும், சாப்பிடுகிற நேரம் குறைந்துவிடும். ஆனால் கழிப்பறையை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது. சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டிய அந்த தேவைக்காக வேண்டியாவது மனிதன் டாய்லெட்டை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். எனவே கழிப்பறை என்பது அது கழித்து கட்டப்பட வேண்டிய, பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு உலகம் அதுவரைக்கும் பேசப்படாத பல விஷயங்களை உடைத்து பேசுகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. பெண்களுடைய உரிமைகள், அவர்களுடைய உணர்வுகள், அதுபோல 3ஆம் பாலினத்தவரை பற்றிய பேச்சுக்கள், இப்படி இதுவரைக்கும் உலகத்தில் எதெல்லாம் மூடி மறைத்து 4 சுவர்களுக்குள்ளே மட்டும் பேசப்பட்டு வந்ததோ அவை அனைத்தையும் வெளிப்படையான ஒரு
பேசுபொருளாக அவற்றை ஆக்கி அதை பற்றி விவாதித்து அதிலே அடைய வேண்டிய லட்சியங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு விரிந்த பார்வை இன்றைக்கு உலகத்துக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கடந்த ஒரு 7-8 ஆண்டு காலமாக இந்த நாளை நவம்பர் 19 உலக கழிப்பறை தினம் என்று கடைபிடிக்கின்றார்கள். இப்போது நம்முடைய இந்தியாவை பொறுத்த அளவிலே திறந்த வெளி டாய்லெட் என்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுமார் 60 கோடி பேர், யுனிசெஃபினுடைய அறிக்கையின்படி சுமார் 60 கோடி பேர் திறந்த வெளி டாய்லெட்டை பயன்படுத்துகிறார்கள். 90% பேரிடம், நான் சொல்வது யுனிசெஃபினுடைய அறிக்கையில் 90% பேரிடம் கைபேசி இருக்கிறது, மொபைல் போன் இருக்கிறது. ஆனால் 60% பேரிடம், 130 கோடி மக்கள் தொகை என்று வைத்துக் கொண்டால் 60 கோடி மக்களிடத்தில் அவர்கள் வீட்டுக்கு உள்ளேயே டாய்லெட் கிடையாது. மலஜலம் கழிப்பதற்காக அவர்கள் வீட்டை விட்டு வெளியிலே தான் செல்ல வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் என்று யுனிசெஃபினுடைய அறிக்கை கூறுகின்றது. அது 70% மக்கள் என்று கூட சில அறிவிப்புகள் சொல்கின்றன. இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக டாய்லெட் கழிப்பறை என்கிற ஒரு திரைப்படமே இந்தியாவில் எடுக்கப்பட்டிருப்பதையும் யுனிசெஃப் சுட்டிக்காட்டுகிறது. எந்த அளவுக்கு இது மக்களுடைய அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுகிற போது, ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு பெண் வீட்டுக்குள்ளே கழிப்பறை இல்லை, பலமுறை கோரிக்கை வைத்தும் கணவர் தனக்கு வீட்டுக்குள்ளே ஒரு கழிப்பறையை கட்டித்தர, வீட்டுக்குள்ளே என்று சொன்னால் காம்பவுண்டுக்குள்ள தனியாக சொந்த அந்த வீட்டுக்காரங்க மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கழிப்பறை இல்லை என்கிற காரணத்தினால் இந்த கணவர் எனக்கு வேண்டாம் என்று ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறது. இரவு வரை நாங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. உடலில் எவ்வளவுதான் உபாதைகள் இருந்தாலும், உடனே கழிக்க வேண்டிய தேவைகள் இருந்தாலும், மனமும் உடலும் அதை நோக்கி நம்மை உந்தி தள்ளினாலும் இரவில் இருள் கவிகின்ற நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம். எனவே இது ஒரு மிகப்பெரிய கொடுமை என்று அந்த பெண்மணி தன்னுடைய வழக்கிலே அதை சொல்லி காட்டியிருக்கிறார். பிபிசி தமிழ் நியூஸ்ல 2017 ஆகஸ்ட் 20 இந்த செய்தி வந்திருக்கிறது. அப்ப ராஜஸ்தான் மாநிலத்தின் உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜேந்திரகுமார் சர்மா என்பவர், இது உண்மையிலேயே ஒரு பெரிய கொடுமைதான், இதை ஒத்துக்கொள்ள முடியாது. இந்த காரணத்துக்காக கணவர் இவ்வளவு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மனைவிக்கு தனியான ஒரு கழிப்பறையை வீட்டுக்குள்ள கட்டித்தரவில்லை என்று சொன்னால் இந்த காரணத்துக்காக அவரிடமிருந்து விவாக விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்திலும் இதே நிலை. தமிழ்நாட்டிலே வேலூர் மாவட்டம் நான் என்று நினைக்கின்றேன், அங்கே ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்கிற குழந்தை காவல் நிலையத்துக்கு சென்று தன்னுடைய தந்தையின் மீது புகார் சொல்லியிருக்கிறது. எதற்கு என்றால், தனியான கழிப்பறை கட்டி பலமுறை கேட்டும் என் தந்தை கட்டித்தரவில்லை என்ற ஒரு புகாரை தெரிவித்திருக்கு. இவைகளெல்லாம் சமூகத்தினுடைய அவலங்கள். இந்த அவலங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக செய்தித்தாள்கள் இதை பத்திரிகைகளிலே செய்திகளாக ஆக்கியிருக்கின்றன. உலக நாடுகளிலேயே தனி கழிப்பறை மிக பெரும் சவாலாக இருப்பது இந்தியாவில், அதுக்கடுத்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல தான். ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸோட இந்தியா இந்த விஷயத்துல தான் போட்டி போடுது, அல்லது இந்தியாவோட ஆப்பிரிக்க நாடுகள் போட்டியிடுகின்றன. பங்களாதேஷுக்கும் அதே நிலைதான். இப்படி வறிய நாடுகள் எனப்படுகின்றவை தனியான டாய்லெட்டை குடிமக்களுக்கு தருவதை உறுதி செய்வதற்காக அரசுகள் பல மானியங்களை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது பற்றி இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே எவ்வளவு தெளிவான பல வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். எல்லாவற்றிலும் உலகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இஸ்லாம் இந்த விஷயத்தில் எப்படி வழிகாட்டியாக இருக்கிறது உலகத்துக்கு என்பதை நாம் பார்க்க போகிறோம். அன்பு சகோதரர்களே, இந்த டாய்லெட் என்கிற இந்த வார்த்தை ஆங்கில சொல்லுக்கு தமிழிலே கழிப்பறை என்று சொல்கிறார்கள். அரபு மொழியிலே அல் மிர்ஹால் என்று சொல்கிறார்கள். மிர்ஹால் என்று சொன்னால் அதுக்கு நேரடியான பொருள் தண்ணீர் கொண்டு சுத்தமாக வைத்திருக்கப்பட வேண்டிய இடம் அல்லது வைத்திருத்தல் என்றதற்கு பொருள். அரபு நாடுகளிலே பாத்ரூமுக்கு உள்ள ஒரு ஸ்லோகன் எழுதி வச்சிருப்பாங்க, உத்ருக்குல் மகான், இந்த இடத்தை நீ எப்படி விட்டு செல்ல வேண்டும் என்றால், நீ உள்ளே நுழையும் போது எவ்வளவு சுத்தமாக இருந்ததோ அதைவிட கூடுதல் சுத்தமாக இந்த இடத்தை நீ விட்டு செல்ல வேண்டும் என்ற வாசகத்தை பயன்படுத்தி இருப்பார்கள். காரணம்,
அந்த இடத்துக்கு சுத்தம் மிகவும் முக்கியம் என்கிற காரணத்தினால், அங்கிருந்து பரவக்கூடிய வியாதிகளால் மக்கள் ஏராளமான பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற காரணத்தினால், இஸ்லாத்தை பொறுத்த அளவில் இதில் சில ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. நீண்ட நேரம் அங்கே இருக்கக்கூடாது, உள்ளே வைத்து இறைவனை துதிக்கக்கூடாது, அதாவது ஒரு சுத்தமற்ற இடம், இறைவன் ரொம்ப தூய்மையானங்கிறதுனால உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்படியான சில ஒழுக்கங்களை நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது. அது என்னவென்று ஒன்றாக நாம பார்க்கலாம். சுமார் 16 ஒழுக்கங்களை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதற்கு முன்பதாக மதீனாவிலே நயவஞ்சகர்கள் ஒரு பள்ளிவாசலை எழுப்பினார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு வந்து, நபியே நீங்கள் தொழுகை நடத்தி பள்ளிவாசலை திறந்து வைத்து விட்டு செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தயாராகவே சரி போகலாம், நயவஞ்சகர்கள் என்று தெரிந்தாலும் எப்படி மறுப்பது? முகத்துக்கு நேராக ஒரு மனிதனுடைய குறையை சொல்லுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே தவிர்த்திருக்கிறார்கள், பழகிய மனிதர்களிடத்திலே. அப்ப எப்படி வருவதை தவிர்ப்பது? சரி என்று அரைகுறை மனதோடு அவர்கள் ஒத்துக்கொள்கிற நிலையில் இருந்த போதுதான் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா கூறுகிறான், லா தகும் ஃபீஹி அபதா, ஒரு காலமும் அந்த பள்ளிவாசலுக்கு சென்று நீங்கள் தொழுகைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டாம். லமஸ்ஜிதும் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌம், நபியே நீங்கள் மதீனாவுக்கு வந்த தொடக்க நாளில் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டு எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறதே, அதுதான் நீங்கள் நின்று தொழுகை நடத்துவதற்கு ஏற்ற இடம். ஃபீஹி ரிஜாலின் யுஹிப்பூன அன் யததஹரு, அங்கே வாழுகிற மனிதர்கள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அகச்சுத்தம், புறச்சுத்தம், ஆன்ம சுத்தம், பௌதிக சுத்தம், பிசிக்கலாக பௌதிக ரீதியாக உடலியல் ரீதியான சுத்தங்களையும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஆன்மீக ரீதியான சுத்தங்களையும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், இது போன்ற சுத்தம் உள்ளவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் என்கிற வசனம் இறங்கியது. அப்படி என்றால் இதற்கு நேர் மாறாக நயவஞ்சகர்கள் என்பவர்கள் சுத்தமற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்போ ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நயவஞ்சகர்கள் கட்டிய பள்ளிவாசல், அங்கே சென்று நபியை நீங்கள் தொழுகை நடத்த வேண்டாம் என்று சொல்ல வருகிற இறைவன், தூய்மையான மனிதர்கள், பிசிக்கல் சுத்தம், பௌதிக ரீதியான சுத்தத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள், இரையச்சம் என்கிற உள சுத்தத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் வந்து நீங்கள் தொழுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான் என்று சொன்னால், நயவஞ்சகர்கள் பௌதீக ரீதியான சுத்தத்தில் பெரிய அளவிலே அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதைத்தான் இறைவன் அங்கே பூடகமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அசுத்தம் என்பது டாய்லெட் வழியான வரக்கூடிய சுத்தங்களை நீக்குவதிலே கவனக்குறைவாக இருக்கிறவர்கள் யார் என்றால் நயவஞ்சகர்கள் என்பதுதான். இந்த வசனம் இறங்கிய உடனே குபா பகுதியிலே வாழுகிற மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அல்லாஹு தஆலா உங்களை பாராட்டுகிறான். நீங்கள் எல்லாம் சுத்தமான மனிதர்கள் என்று சொல்கிறான். நீங்கள் எப்படிப்பட்ட சுத்தத்தை கடைபிடிக்கின்றீர்கள் என்று கேட்கும்போது அந்த பகுதியிலே வாழுகிற மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மலஜலம் கழிக்க சென்றோம் என்று சொன்னால் நாங்கள் நீர் கொண்டும் சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கு டாய்லெட் பேப்பர்னு தனியாக வந்திருக்குது இல்லையா, அது மாதிரி அரபுலகத்திலே மண்ணால் தயாரிக்கப்பட்ட ஒரு டேலா கட்டி என்று சொல்லக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் பள்ளிவாசல்களோடு இருந்திருக்கிறது. அதையும் கொண்டு நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வோம். இது அன்றி நாங்கள் தண்ணீரை கொண்டும் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய பழக்கம் எங்களுக்கு உண்டு. அதனால் தான் அல்லாஹ் எங்களை இப்படி சொல்கிறானோ என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆமோதித்துக் கொண்டார்கள். இந்த வசனம் 9வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனமாக சூரத்து தௌபாவிலே இடம்பெற்றிருக்கிறது. அதுபோல டாய்லெட்டை பற்றி திருக்குரான் வேற என்ன சொல்கிறது என்று பார்த்தோம் என்றால், எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குரானிலே தொழுகைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில், நீங்கள் தண்ணீரை பயன்படுத்தி ஒது செய்து கொள்ளுங்கள். இதா குந்தும் இல ஸலாத்தி தக்ஸிரு உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை கைகளை கழுவிக் கொள்ளுங்கள், தலைக்கு மசூ பண்ணிக்கிடுங்க, காலை கழுவிக்கிடுங்க என்று சொல்லிவிட்டு உங்களில் யாரேனும் நோயாளியாக இருந்தால், உங்களில் யாரேனும் நோயாளியாக இருந்தால், அல்லது நீங்கள் பெண்களை தொட்டிருந்தால், தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தால் அல்லது தொட்டிருந்தால், அப்போ நீங்க ஒலு செய்து கொள்ள வேண்டும். தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தால் குளித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது எல்லாம் வல்ல இறைவன் இடையிலே சொல்கிறான், அஹதும் மின்கும் மினல் காயித், உங்களில் யாராவது ஒருவர் டாய்லெட்ல இருந்து வந்தா என்று சொல்கிறான். நீங்கள் பெண்களை தொட்டிருந்தால், நீங்கள் பயணத்தில் இருந்தால் என்று நேரடியாக சொன்ன இறைவன் டாய்லெட்டை பற்றி சொல்லும் போது மாத்திரம் உங்களில் யாராவது ஒருவர் டாய்லெட் இருந்து வந்திருந்தா என்று சொல்வது என்பது அதை எவ்வளவு நாசூக்காக
பயன்படுத்த வேண்டும் அந்த சொல்லை என்பதை நமக்கு புரிய வைப்பதற்கு. அதில் கொஞ்சம் டீசன்ஸ், அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும், ஒரு நாகரீகம் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே நமக்கு இதை பற்றிய வழிகளை காட்டுகிறான். இப்போது நாம வாழக்கூடிய பகுதியை பொறுத்த அளவில் சாதாரணமாக இந்த பொது கழிப்பிடங்கள் இருக்கு பாருங்க, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ரயிலுக்கு உள்ள இந்த டாய்லெட்டுகள் எல்லாம் நிறைய மற்ற வழிபாடுகளை கடைபிடிக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். பயணம் செய்வாங்க, வருவாங்க, போவாங்க. பொது கழிப்பறை என்பது பலரும் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு இடம். ஆகையினால அந்த இடங்களுக்கு செல்கிற போது நாம ரொம்ப கவனமா இருக்கணும். தேவைக்குத்தான் அங்கே செல்ல வேண்டும். போனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாம கழிக்க வேண்டும். பிறகு நாமும் தண்ணியை நல்லா ஊற்றி கழுவி விட்டுட்டு தான் வர வேண்டும். இதில் பல சுகாதார கேடுகள் பரவுகின்ற இடமாக அவை இருக்கின்றன. அதற்கு நிறைய சான்றுகளும் இருக்கின்றன. நின்றுக்கிட்டு சிறுநீர் அங்கங்கே தண்ணி, அங்கே உள்ள சிறுநீர் தெரிச்சிருக்கும். அது தேவையில்லாத இடங்களை தொடுவது, சோகங்களை சாய்கிறது. ட்ரெயின்லையும் சரிதான், ட்ரெயினாக இருந்தாலும் சரிதான், அந்த கப்புகளை பிடிக்கும்போது கூட தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஏன்னா நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு இடம் அது. இப்படி சில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம். குறிப்பாக தொழுகையாளிகள் அதில் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும், ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும். இதிலெல்லாம் நம்ம கோட்டை விட்டு விடக்கூடாது. இது ஒரு விஷயம். அடுத்து நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு டாய்லெட் கல்ச்சர் என்பது, டாய்லெட்டை கட்டக்கூடிய முறை என்பது கூட எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், குளியலறையும் கழிப்பறையும் ஒரே இடத்துல தான், ஒரே டோர் தான். உள்ள நுழைஞ்சா ரெண்டும் குளிச்சுட்டு வரலாம், பாத்ரூம் போயிட்டு எல்லாம் ஒரே இடத்துல முடிச்சுட்டு வர வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் டாய்லெட்டுக்கு உள்ள இறை துதி, திக்ருல்லா, இறைவனை பற்றிய திக்ர் என்பது இருக்கக்கூடாது. ஆனால் குளிக்கும் போது, தலைக்கு தண்ணி ஊற்றும் போது, கடமையான குளிப்போ மற்ற குளிப்பு எதுவானாலும் தலைக்கு தண்ணி ஊற்றும் போது அல்லாஹ்வுடைய திருப்பெயரை சொல்லி பிஸ்மில்லா சொல்லி தான் தலைக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்படியானால் உள்ளே நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கூறுவது சரியா என்கிற ஒரு கேள்வி பலருக்கும் இந்த ஐயம் இருக்கலாம். இதை பற்றி சர்வதேச அறிஞர்கள் தன்னுடைய ஃபத்வாக்களிலே சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது என்னவென்றால், இட வசதி தாராளமாக இருக்கக்கூடியவர்கள் பாத்ரூமையும் டாய்லெட் என்கிற கழிப்பறையையும் தனித்தனியாக அமைத்துக் கொள்வதே ஏற்றமானது. ஏன்னா பாத்ரூமில் போய் தான், குளிக்கிற ஒரு அறையில் தான் நம்ம ஒலு செய்கிறோம். ஒலு செய்யும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டியிருக்குது இல்லையா? ஆகையினால டாய்லெட்டையும் பாத்ரூமையும் தனித்தனியாக அமைத்துக் கொள்வதே ஏற்றமானது, தான் ரொம்ப சிறப்பானது. அதற்கு வாய்ப்பு இல்லை, இடவசதி போதவில்லை என்று சொல்கிற போது வேண்டுமானால் அது ஒன்றாக இருப்பதில் ஒன்றாக வைப்பதற்கு தவிர வழி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம உது செய்கின்ற போது வாய் திறந்து பிஸ்மில்லான்னு சொல்றதை விட மனசுக்குள்ளே சொல்லிக் கொள்வதுதான் சரி. கழிப்பறையும் குளியலறையும் ஒன்றாக இருக்கிற போது என்பதுதான் சர்வதேச அறிஞர்களுடைய ஃபத்வாவாக இருக்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் சிறுநீர் கழிக்கிற இடத்திலேயே குளிக்கிற இடத்துல நீங்க சிறுநீர் கழிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. குளிக்கிற இடத்துல சிறுநீர் கழிக்காதீங்க. ஏன்? அதுதான் பெரும்பாலான மனக்குழப்பங்கள் தோன்றுகின்ற இடமாக இருக்கிறது. ஆமத்தல் வஸ்வாஸ், பெரும்பாலான மனக்குழப்பங்கள், பொதுவான மனக்குழப்பம் அங்கிருந்து தான் ஏற்படுது. தெரிச்சிருக்குமோ, தண்ணி பட்டிருக்குமோ அப்படிங்கிற அச்சம் எல்லாம் அதுல ஒரு மனக்குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையினால குளிக்கிற இடமும் டாய்லெட்டும் ஒன்றாக இருக்கிற போது சிறுநீர் கழிக்கிறத டாய்லெட்டுக்குன்னு உள்ள கோப்பையில தான் இருக்கணும். நல்லா ஃப்ளஷ் பண்ணிடணும். அப்புறம் அதை மூடி விட்டு குளிப்பதன் மூலம் அதனுடைய நீர்த்துளிகள், கழிவு நீர் துளிகள் நம்ம மேல படவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அந்த ஃபத்வாக்களிலே காணக்கூடிய வரிகளாக இருக்கின்றன. இப்போ இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய டாய்லெட் ஒழுக்கங்கள், ஆதாபுல் கபா அல்லது ஆதாபுல் ஹலா, கழிவறைக்கு செல்கிற போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்னன்னு பார்த்தா ஒரு 16 வகையான ஒழுக்கங்களை நமக்கு அறிஞர் பெருமக்கள் வகைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஒன்று, முதலாவது என்னவென்று சொன்னால், உள்ளே நுழைகின்ற போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாயிஸ், இந்த துவா ஓதிக்கணும். கெட்ட ஆண் பெண் ஷைத்தான்களை விட்டும் இறைவா உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சில அறிவிப்புகளில் பிஸ்மில்லா என்கிற வார்த்தையும் சேர்த்து இருக்கிறது.
பிஸ்மில்லாஹி அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க மினல் குபுதி வல் கபாயிதி, இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இது பெரிய அரண், பெரிய பாதுகாப்பு. நமக்கு ஷைத்தானியத்தான தீய சிந்தனைகள் முளைக்கின்ற இடமாக அது இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய மறைவிட பகுதிகளையே பார்ப்பதற்கு அதிக வாய்ப்பு தரக்கூடிய இடமாக அது இருக்கின்ற காரணத்தினால் அதனை தொடர்ந்து வரக்கூடிய தீய சிந்தனைகளை கட்டுப்படுத்தவும் அல்லது தீய சிந்தனைகள் வராமல் தடுக்கவும் இந்த துவா நமக்கு பெரிய அளவிலே உதவியாக இருக்கும். அதனால துவாவை வெளியில வச்சு ஓதிட்டு தான் உள்ளே போகணும். உள்ள நுழைஞ்சுக்கிட்டே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லிக்கிட்டே உள்ள போகக்கூடாது. பிஸ்மில்லாஹி அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க மினல் குபுதி வல் கபாயிதி. தீய அருவருப்பான ஆண் பெண் ஷைத்தான்கள், ஆண் ஷைத்தான் பெண் ஷைத்தான் என்று தனியாக பிரித்திருப்பதிலும் தீய என்கிற வார்த்தையை ஹுபுஸ், ஹபீஸ்னா என்ன அர்த்தம்? அருவருக்கத்தக்க, தீய அப்படின்னு அர்த்தம். ஒழுங்கீனமான, ஒழுங்கீனமானங்கிறது ஒரு சரியான மொழிபெயர்ப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். அவ ஒழுங்கீனமான சிந்தனைகளை தூண்டக்கூடிய ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹ்னு சொல்லிட்டு தான் ஒளியை வச்சு சொல்லிட்டு தான் உள்ள போகணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னவென்று சொன்னால் இடது காலை முன்வைத்து செல்ல வேண்டும். உள்ள நுழையும் போது இடது காலத்தான் முன்வைக்கணும். வெளியில வரும்போது முதல்ல வலது காலை முன்வைத்து வர வேண்டும். இரண்டாவது. அடுத்து மூன்றாவது, மனித கண்களை விட்டும் முழுமையாக நம்மை நாம் மறைத்துக் கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய பார்வை படாத இடமாக இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு டாய்லெட்டு மேற்கூரையெல்லாம் போட்டு கிளீனாக கவர்டாக இருக்கணும். முழுமையாக மறைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கணும். ஜன்னலை திறந்தா பக்கத்து வீட்டிலேருந்து தெரிகிறது, இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டிலேருந்து பார்த்தா நம்ம டாய்லெட் தெரியும், இல்லைங்க அது முகந்தாங்க தெரியும், இடுப்புகளெல்லாம் தெரியாது அப்படின்லாம் நீங்கள் வியாக்கியானம் சொல்லக்கூடாது. முழுமையாக முழு உடலும் மறைக்கக்கூடிய அளவுக்கு உள்ளே போகிறாரு ஒரு ஆள், டாய்லெட்டில் இருக்கிறது தெரியக்கூடாது. டாய்லெட்லேருந்து எதிர்த்தாலும் கூட தெரியாத அளவுக்கு அந்த அமைப்பை நாம் அமைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அப்படி தான் இருக்கணும். அது இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல பள்ளிவாசல்களில் டாய்லெட்டுகள் ரொம்ப வெளிப்படையாக இருக்குது. அது தவிர்க்கப்பட வேண்டும். முழுமையாக மறைக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக அது இருக்க வேண்டும். அதற்கடுத்து நாலாவது, அங்கே வைத்து ஆதமு திக்ரில்லாஹி தஆலா பில் லிசானி இன்த கதாயில் ஹாஜா, அல்லாஹுடைய திருப்பெயரை வாய் திறந்து நாவசைத்து சொல்லுவது கூடாது. உதாரணத்துக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மலச்சிக்கல் இருக்குது. பொதுவாகவே நமக்கு எப்படின்னு சொன்னால் ஒரு இயல்பு இருக்கும். ஒரு கஷ்டமான ஒரு வேலை நடந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம அறியாமல் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிடுவோம். இப்போ மலச்சிக்கல் உள்ள சகோதர சகோதரிகள் அவங்க போனோடனே எளிதாக மலத்தை கழித்து விட்டோம் என்று சொன்னால் உடனே அந்த சந்தோஷத்தில் மிகுதியில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிடக்கூடாது. மனதுக்குள் சொல்லிக்கூடலாம். அங்கே வைத்து தும்மல் வருது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடாது. மனசுக்குள்ள நாவை அசைக்காமல், நாவு கொண்டு என்று இல்லாமல் மனம் கொண்டு என்று அல்ஹம்துலில்லாஹ் என்று மனதோடு சொல்வதில் ஒன்றும் தவறு கிடையாது. இது கவனிக்க வேண்டியது. அதாவது பாத்ரூம்குள்ள யாராவது இருக்கும்போது பாத்ரூமுக்கு வாங்க சொல்றாங்க, பதில் சொல்லக்கூடாது. பாத்ரூமுக்கு உள்ள இருக்கிறது யாராவது சலாம் சொல்றாங்க, பதில் சொல்லக்கூடாது. எந்த அல்லாஹ்வுடைய பெயரை, சலாம்ங்கிறது அல்லாஹ்வுடைய திருப்பெயர் தானே, வலைக்கும் சலாம்ங்கிறது அதுதானே, சொல்லக்கூடாது. அப்போ அல்லாஹ்வுடைய திருப்பெயர் சொல்றது கூடாது. இது நாலாவது. அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய திருப்பெயர் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களையும் உள்ளே கொண்டு செல்லக்கூடாது. மோதிரம் அல்லாஹ்வுடைய திருப்பெயர் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டிருந்த மோதிரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு இருக்கும். அதுலேயும் முஹம்மது ரசூலுல்லாஹ், மேலே முஹம்மது ரசூல் அல்லாஹ் அப்படித்தானே அந்த ஆர்டர் வரணும். ஆனால் ரசூலுல்லாவுடைய மோதிரத்தில் எப்படி இருக்குன்னா முதல்ல அல்லாஹ் இருக்கும், கீழே இருந்து பார்த்தா தான் முகமது ரசூல்லான்னு வர்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ்வுடைய திருப்பெயரை முதன்மைப்படுத்துவதில் கவனமாக இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரியான மோதிரங்கள் எல்லாம் அவங்க பாத்ரூம் போகும்போது கொண்டு சென்றது கிடையாது, கழட்டி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஆகையினால அல்லாஹ்வுடைய திருப்பெயர் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை பாத்ரூமுக்கு கொண்டு செல்வது கூடாது. அது மோதிரமாக இருந்தாலும் சரி, வேற ஏதாவது கித்தாபுகள் புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொண்டு செல்வது கூடாது. அது அல்லாஹ்வுடைய திருப்பெயரை அவமதிப்பது போன்றதாகும். அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஆறாவது, பாத்ரூம்ல இருக்கும்போது பேசக்கூடாது. சில பேர் பாத்ரூமுக்கு போனையே கொண்டு போயிடுறாங்க, உள்ள போய் பேசிக்கிட்டே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது ரொம்ப தவறானது. யாரை கூப்பிட்டா பதில் சொல்ல வேண்டியதில்லை, அமைதியாக இருக்கலாம். கனைத்து காட்டலாம், உள்ளதான் இருக்கிறேன், ஏன் அவசரப்படுற புரியாதுன்னு சொல்லி கனைத்து காட்டலாம். பாத்ரூமில் வச்சு பேசுறது, ஒரு ஆள் இந்த பாத்ரூமில் இருக்கு, ஒரு ஆள் இந்த பாத்ரூமில் உட்காந்து ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் நடத்துறது, உரையாடல் நடத்தி கொண்டிருப்பது, இதெல்லாம் தவறு.
இது உடலுக்கே பெரிய உபாதைகளை ஏற்படுத்தும். கழிவுகள் முழுமையாக வெளியேறுவதற்கு பெரிய தடையாக இருக்கும். ஆகையினால் அவற்றை செய்யக்கூடாது. இது 6வது. 7வது என்னவென்று சொன்னால், கிபிலாவை முன்னோக்கியோ கிபிலாவை பின்னோக்கியே நம்முடைய டாய்லெட் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான ஜும்ஹூருல் ஃபுகஹா எனப்படுகின்ற மார்க்க சட்ட மேதைகள் பெரும்பாலானவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், திறந்த வெளியில இருக்கின்ற போது கிபிலாவை முன்னோக்குவது பின்னோக்குவது என்பது கூடாது. அடைக்கப்பட்ட அறைக்குள்ளாக இருப்பது குற்றம் அல்ல. கிபிலாவை முன்னோக்கி பின்னோக்கி இருக்கிற மாதிரி. ஆனால் டாய்லெட்டை பெருமனடா நீங்களே அப்படி அமைக்கக்கூடாது. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போறீங்க, வெளிநாடுகளுக்கு போறீங்க, அமெரிக்கா போறீங்க, யூரோப் போறீங்க, அங்க டாய்லெட் முறைகள் எல்லாம் கிழக்கு மேற்கெல்லாம் பார்த்து அமைக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு போனோம் என்று சொன்னால் அடைக்கப்பட்ட அறைக்குள்ளாக கிழக்கு கிபிலாவை முன்னோக்கி பின்னோக்கி இருந்தால் அது இருப்பது தவறல்ல. ஆனால் நம்முடைய வீடுகளுக்குள்ளே அப்படி அமைத்துக் கொள்வது என்பது அது உசிதமான செயல் கிடையாது. அப்படி செய்யக்கூடாது. திறந்த வெளிகளில் கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ டாய்லெட் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது 7வது. 8வது, அந்த காற்று அடிக்கக்கூடிய திசை நோக்கி, திறந்த வெளியில் இருக்கிறீங்க, காற்று அடிக்கக்கூடிய திசை நோக்கி அதற்கு எதிர் திசையில சிறுநீர் கழிப்பது இதெல்லாம் ரொம்ப தவறானது. என்ன அர்த்தம்னா, தெரிக்கக்கூடிய அளவுல மேனியிலே படக்கூடிய அளவுக்கு அந்த சிறுநீர் கழித்தல் என்பது இருக்கக்கூடாது. அதான். அடுத்து 10வது என்னவென்று சொன்னால், நிழல் தரக்கூடிய மரங்கள், மக்கள் அதிகமாக மக்கள் அதிகமாக புழங்கும் இடங்கள், நீர் அது ஓடுகின்ற நீராக இருந்தாலும் சரி, கெட்டி கிடக்கக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி, அருவியில குளிக்கும் போது, ஆற்றுல குளிக்கும் போது, இந்த மாதிரி நேரங்களில் உள்ளேயே சிறுநீர் கழிப்பது என்பது தவறானது. அது ரொம்ப தப்பு. அப்படி செய்யக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். பாருங்க, ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இத்தகுல் மலாயின் ஸலாஸா, 3 சாபத்துக்குரிய 3 இடங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். முதலாவது, வல் பஸாரு ஃபில் மவாரித், மக்கள் அதிகமாக புழங்கும் இடங்களில் பாத்ரூம் செல்வது. காரியாத்து தரீக், பாதைகளிலே, பொது பாதைகளிலே, மக்கள் பொது இடங்கள், பொது இடம், இது பாதை என்பது தனியானது. பாதைகளில் பாத்ரூம் மலஜலம் கழிப்பது. அது மாதிரி நிழல் தரும் மரங்களுக்கு கீழே, நிழல் மரமா இருந்தாலும் சரி, அதாவது கட்டடங்களுடைய நிழலா இருந்தாலும் சரி, எங்கேயும் நிழல்ல போய் கழிச்சிங்கன்னா அங்கே நிழல்ல மக்கள் வெயிலுக்கு ஒதுங்குவாங்கல்ல, அது ரொம்ப தவறு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாலை ஓரங்களில் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் திறந்த வழி கழிப்பறை தான். எந்த காரணத்தை மட்டும் ஒரு முஸ்லீம் அது மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது. அதனால பல நோய்கள் பரவுவதற்கு அது ரொம்ப பெரிய ஒரு காரணமாக இருக்கு. ஆகையினால பள்ளிவாசல்களுக்கு முறைப்படி சென்று அங்கே போய் சிறுநீர் கழித்து விட்டு அதை சுத்தமாக விட்டுட்டு தான், அந்த இடத்த சுத்தமாக விட்டுட்டு தான் வரணும். பள்ளிவாசல் முத்தவல்லிகள், நிர்வாகிகளுக்கு நான் ஒரு அன்பான கோரிக்கையை வைக்கின்றேன். பள்ளிவாசலுடைய அந்த பொது கழிப்பறை ரொம்ப சுத்தமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளும். உள்ள போனால் ஒரு நல்ல நறுமணம் வரக்கூடிய அளவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ஏன்னா தொழுகையாளிகள் பயன்படுத்தக்கூடிய இடம். சில இடங்களுக்கு உள்ள போனாலே ஒரு 100 அடிக்கு முன்னால் அல்லது ஒரு 50 அடிக்கு முன்னாலே இங்கே டாய்லெட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு விட முடியும். அவ்வளவு நெடி, அவ்வளவு துர் வாடை அடிக்கும். உள்ள போனால் எப்படா வெளியே வருவவங்களுக்கு மூச்சு முட்டும். இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு செயல். நோய் பரவுவதற்கு பள்ளிவாசல்களுடைய பொது கழிப்பறைகளை காரணமங்களாக ஆக்கிவிடாதீர்கள். ரொம்ப சுத்தமாக அவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது முழுக்க மறைத்துக் கொள்ளக்கூடிய அளவிலும் அந்த கட்டட அமைப்புகள், ஏற்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும். அதற்கடுத்தபடியாக அறைகள், ஒரு தனியான ஒரு அறை இருக்குது, அந்த அறைகளில் தரையில் போய் இருக்குது, யாரும் தான் அங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான இடமா இருக்குது, போய் அடிச்சு விட்டு வந்துடுறது. இது அதுக்குன்னு உள்ள இடங்கள்ல தான் சிறுநீர் கழிக்க வேண்டும். 11. 12 என்னவென்று சொன்னால், காத்தோட்டம் இல்லாத அல்லது வெளியில அந்த மன்ஃபத் என்று சொன்னால் வெளியேறும் இடங்கள், எந்த இடத்துல சிறுநீர் கழித்தா வெளியில ஓடி போயிடுமோ அந்த மாதிரி இடங்கள் இல்லாம அடைக்கப்பட்ட இடங்களுக்குள்ளாக இருப்பது கூடாது. அதுக்கடுத்தபடியாக சிறுநீர் கழித்து விட்டு அல்லது மலம் கழித்து விட்டு சுத்தம் செய்யும் போது வலது கையை பயன்படுத்தி சுத்தம் செய்யக்கூடாது. சுத்தம் செய்வதற்கு வலது கையை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கடுத்தபடியாக நீண்ட நெடும் நேரம் டாய்லெட்டாக இருக்கக்கூடாது. ஷைத்தான் இருக்கிற இடம் அது. ரொம்ப நேரமாக போனால் அரை மணி நேரம். சில பேர் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களாம் படிக்கிறதுக்கு. சில பேர் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது, நோண்டி பார்க்கறதுக்கு வைக்கிறதுக்கு.
செய்திகளை படிக்கிறதுக்கு, வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு எல்லாம் ஃபோனை உள்ளே கொண்டு போயிட்டா நேரம் மிச்சம் தானே, இதுக்கு தனி நேரம் அதுக்கு தனி நேரம் செலவு பண்ண முடியாதுல்ல அப்படின்னு பெரிய வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் பிஹெச்டி வாங்குற மாதிரி சில பேர் பேசி கொண்டிருப்பார்கள். ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல அந்த கவனத்தோட அந்த ஓர்மையோட இருக்கும்போது தான் கழிவுகள் முழுமையாக வெளியேறும். மனசுக்கும் உடலுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. அதனால ஒருமித்த சிந்தனையோடு டாய்லெட்டுக்கு செல்ல வேண்டும். இதுவும் மார்க்க நமக்கு கற்றுத்தரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒழுக்கம். அதே மாதிரி வந்து அதுக்கடுத்து 15வது பார்த்தோம்னு சொன்னா அந்த அசுத்தத்தை நீக்குவதில் பெரிய கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முழுமையாக அசுத்தத்தை நாம் நீக்கி விட்டோமா, நல்ல தண்ணி ஊற்றி சுத்தமாக நாம கழுவிட்டோமா என்று பார்த்து கொள்ள வேண்டும். டாய்லெட் போனால் நல்லா ஃப்ளஷ் பண்ணிட்டு சுத்தப்படுத்திட்டு வரணும். சில பேர் போயிட்டு அங்கங்கே அப்படியே அசுத்தமாக அப்படியே போட்டு வந்துடுவாங்க. நமக்கு வேலை முடிஞ்சு இல்லை, மற்றவங்க பார்த்துக்குவாங்க என்று சொல்லி வந்து விடுவார்கள். அது ரொம்ப தவறு. அடுத்தவங்க வரக்கூடியவங்க ரொம்ப அவசரமாக வரலாம். அந்த அசுத்தத்தையே அவங்க இதுவும் மனசு என்ன செய்யும், நம்மளை மனசுக்குள்ள சபிப்பாங்க, திட்டுவாங்க. இதுல வந்து நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதற்கடுத்தபடியாக 3 முறை நீர் ஊற்றி கழுவி நம்மை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹேண்ட் ஷவர் வச்சு அடிக்கிறோம்னு சொன்னா 3 தடவை அடிச்சு நம்மளை சுத்தப்படுத்திக்கணும். சிறுநீர் கழித்து விட்டு வந்தால், மலம் கழித்து விட்டு வந்தால் முழுமையாக நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பது இதெல்லாம் மார்க்க நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம். குறிப்பாக நாம வாழக்கூடிய நம்முடைய நாட்டில் வந்து நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப மற்ற இதர சமுதாயத்து மக்களிடத்துல ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. சிறுநீர் கழிக்கிறதுக்காக தனியாக அவருக்கு உட்கார முடியுமா? உட்கார்றதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது என்றெல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகையினால அதுபோல பொது கழிப்பறை இடங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மத்திய அமைச்சரே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கின்ற போது, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கின்ற போது அவர் பேசாம ரோட்ல இறங்கி சிறுநீர் கழித்து விட்டு போனார் ராஜஸ்தான்ல எங்கேன்னு சொல்லிட்டு புகைப்படங்கள் எல்லாம் பத்திரிகைகளில் ரொம்ப பெரிதாக வந்திருந்தன. எதுக்கு சொல்றோம்னா, அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவிகளுக்கு போனாலும் அந்த பழக்கம் வந்து நிற்காது. ஆகையினால பொது கழிப்பறைகளை பயன்படுத்துகின்ற போது இந்த கைப்பிடி, இந்த இடம் எல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ட்ரெயின்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, இந்த மாதிரியான பொது இடங்கள்ல சில பேர் பள்ளி வாசலுக்கு வந்தாலும் முழங்கால் வலி இருக்கக்கூடிய மக்கள், உட்கார்ந்து எந்திரிக்கிறதுல பெரிய சிரமம் உள்ள மக்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. ஆகையினால பொது கழிப்பிடங்களை பயன்படுத்துகின்ற போது ரொம்ப கவனமாகவும் சுத்தத்தை கடைபிடிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். உடல்ல இருந்து கழிவு வெளியேறுதல் என்பது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பெரிய பாக்கியம். காலையில் எழுந்தவுடன் அல்லது சுபு தொழுது விட்டு வந்தவுடன் கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த உணர்வும் அதற்கான உடல் தேவையும் ஏற்படுதல் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம். ஆகையினால் கழித்து முடித்துவிட்டு வெளியிலே வரும்போது ஒஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னியல் அதா வஆஃபானி, அல்லது ஒஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னியல் அதா வஅபகா மா யன்ஃபஉனி. 2 ஹதீஸ்ல இருக்கு. ஒஃப்ரானக், இறைவா உன்னிடம் நான் மன்னிப்பு தேடுகிறேன். பாத்ரூம் போயிட்டு வந்து எதுக்காக மன்னிப்பு தேடணும் என்றால், கெட்ட சிந்தனைகள் வந்திருக்கலாம். ஷைத்தான் தானே, கெட்ட ஷைத்தான் தானே உள்ள இருக்கிறான். மலக்குமார்கள் பாத்ரூமுக்குள்ள வர்றது இல்லையே, மலக்குமார்கள் பாத்ரூமுக்கு வர்றது இல்லை. எங்க மலக்குமார்கள் இல்லையோ அங்க நமக்கு நீண்ட நேரம் என்ன வேலை? சோ அங்க கெட்ட ஷைத்தான் நம்முடைய உள்ளத்துல தீய எண்ணங்களை விதைத்திருக்கலாம். அதற்காக உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். உள்ளே வைத்து இறைவா உன்னை திக்ர் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது, 5 நிமிஷம் 10 நிமிஷம் உன்னை திக்ர் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது, அதற்காக மன்னிப்பு கோருகிறேன். இப்படியெல்லாம் அதற்கு விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஆக ஒஃப்ரானக், இறைவா உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதுஹப அன்னில் அதா, என் உடலுக்குள் இருந்த அந்த தொல்லை, அதா என்று சொன்னால் தொல்லை தரக்கூடியது, இந்த தொல்லை தரக்கூடிய பொருளை என்னிடமிருந்து போக்கி வெளியேற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஆஃபானி, எனக்கு அவன் சுகம் அளித்தான். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி எனக்கு சுகம் அளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா. கழிவு தங்குனா என்ன ஆகும்? சிறுநீரே எடுத்துக்கிடுங்க. சிறுநீர் ஒரு நாளைக்கு போகவே இல்லைன்னா உடம்பு என்ன ஆகும்? மலம் கழிக்கவில்லைன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு முதியவர்கள் பலருக்கும் 65 வயசு 70 வயசு ஆகிட்ட எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு வியாதி தான், மலச்சிக்கல் தான். நட குறைஞ்சிருது, அப்போ பலம் கழிப்பதிலே பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ அதனால பல வியாதிகள் தொடர்ச்சியாக வருகின்றன. ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வருது. முக்கி வெளியேற்றுகிற போது ஹார்ட் அட்டாக் வருது கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால பலர் பாத்ரூம்ல வச்சு மயங்கி விழுறது, இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. ஆகையினால அது இலகுவாக கழிதல் என்பது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம்.
எனவே வெளியில வந்தவுடன் மறக்காம அல்லாஹ்விடத்தில் குஃப்ரானக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவீர்களானால் நான் உங்களுக்கு மேலும் மேலும் அதிகமாக தருவேன். இந்த ஆரோக்கியத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் புகழ்ந்தவன் சொன்னா அல்லாஹ் அந்த ஆரோக்கியத்தை நமக்கு நீடித்திருக்க வைப்பான். ஆகையினால இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னா, அபுகா மாயம் ஃபவுனி, எனக்கு பலன் தரக்கூடியதை மட்டும் உடலில் தங்க வைத்து, எனக்கு பலன் தரக்கூடியதை மட்டும் உடலில் தங்க வைத்து பலனற்றதை வெளியேற்றினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்வது. வெளியே வருவது கைகளை நன்றாக சுத்தப்படுத்தி நன்றாக சுத்தமாக வச்சுக்கணும். சோப்பு இது மாதிரியான பொருட்களை போட்டு சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தில் கை கொடுக்கிறது இவைகளெல்லாம் ஒரு முக்கியமான வழிமுறையாக வலியுறுத்தப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால, அதிலேயும் குறிப்பாக இந்த மாதிரியான பேண்டமிக் காலகட்டங்களில் கைகளை ரொம்ப சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய கழிவறை ஒழுக்கங்கள். தனியான ஹலா என்கிற சொல்லே பயன்படுத்துவது. ஹலானா தனியாக செல்வதுன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிப்பதையோ மலம் கழிப்பதையோ எந்த சஹாபியும் பார்த்தது கிடையாது. ரொம்ப அபாத இதா அராதல் ஹலா அபாத, அவர்கள் மலஜலம் கழிக்க வேண்டும் என்று நாடினால் ரொம்ப தூரமாக போய்விடுவார்கள், மக்கள் கண்ணில் படாத அளவுக்கு போய்விடுவார்கள் என்று காணப்படுகிறது. அப்போ தனியாக கழிவறை இருப்பது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அதை நோக்கி உலகம் செல்ல வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனிசெஃப் 2030 இலக்காக வைத்திருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்த்து, இதற்காக இந்த வழியை காட்டிய அல்லாஹுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் வழங்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.